வணக்கம் மக்களே. தொடர்ந்து 2 முறை T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச இந்திய அணிதானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்திய அணி. T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணி இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சதில்ல. ஒரு பேட்ஸ்மேன் கூட 13 ரன்களை தாண்டல. இந்தியா என்ன தப்பு செஞ்சாங்க வாங்க பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து விளையாடிய 3வது T20 போட்டியில டாஸை ஜெயிச்ச இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணி பேட்டிங்ல சொதப்படுறதுனால பவுலிங் மட்டும் பிரமாதமா இருந்துச்சானா அதான் இல்ல. வடிவேலு சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இந்திய அணி தொடக்கத்துல நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக மோசமான பந்துகளை வீசி ரன்களை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது ரன்கள் அடிக்க தடுமாறின இங்கிலாந்து அணிக்கு உதவுற மாதிரி இருந்துச்சு. இத சரியா பயன்படுத்திக்கிட்ட இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான பில் சால்ட்டும் ஜாஸ் பட்லரும் பொறுமையா ஆரம்பிச்சு போக போக வெளுக்க ஆரம்பிச்சாங்க. பட்லர் 36 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் பில் சால்ட் தொடர்ந்து அதிரடியா ஆடி 70 ரன்களை சேர்த்தாரு. பில் சால்ட் 70 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் பின்னால வந்த சாம் கரன் 24 பால்ல 41 ரன்னும் வில் ஜாக்ஸ் 7 பால்ல 14 ரன்னும் அடிச்சு இங்கிலாந்து அணிக்கு சிறப்பான பினிஷிங்கை கொடுத்தாங்க. இங்கிலாந்து அணி 20 ஓவர்ல 7 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன்களை குவிச்சாங்க. இந்திய பந்து வீச்சாளர்கள் என்ன தப்புகள் செஞ்சாங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங் ஓவர் ஸ்டம்ப் லைன்ல போட்டு மைடன் செஞ்சாலும் அடுத்த ஓவர் வைல்ட் லைன்ல ட்ரை பண்ணி 12 ரன்களை கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் சிங்கிளும் டாட் பாலும் ஆடிட்டு இருக்கிற சமயத்துல தேவையே இல்லாம ஸ்லோ பால் போட்டு ஒரு 6ம் சில 4களும் கொடுத்தாரு. பொதுவா ஸ்லோ பால் பேட்ஸ்மேன்கள் அதிரடியா ஆடும்போது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும். இது பத்தாதுன்னு வருண் சக்கரவர்த்தியும் அக்சர் பட்டேலும் ஷார்ட் பாலா போட்டு பவுண்டரிகளையும் 6களையும் வாரி கொடுத்தாங்க. பிரின்ஸ் யாதவ் மட்டும்தான் பவுலிங் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஓவர்லயும் வந்த ஒரு கேட்சை ஹர்ஷித் ராணா தவற விட்டாரு. இந்தியா ஃபீல்டிங்கும் சுமாரா தான் பண்ணாங்க. ஒரு கேட்சும் ஈஸியா தடுக்க வேண்டிய சில பவுண்டரிகளையும் தவற விட்டாங்க. பவுலர்களுக்கு பவுலிங் கொடுக்கறதுல ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ந்து சொதப்புறாரு. நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்த ஹர்ஷித் ராணாவை திடீர்னு நிறுத்துறாரு. பிரின்ஸ் யாதவ் இருக்கும்போது அக்சர் பட்டேல திடீர்னு பவர் பிளேல எடுத்துட்டு வராரு. பவுலிங் கொடுக்கறதுல ஒரு சரியான திட்டம் அவர்கிட்ட இல்லங்க. இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிரடியா ஆடக்கூடியவங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லங்க. ஆனா பிச்சோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நிதானம் காட்டாம இந்திய பிச்சுகள் மாதிரி எல்லா பந்துகளையும் அடிக்க முயற்சி பண்ணா இது போல மோசமான ஸ்கோர்களை தான் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கறத இந்திய பேட்ஸ்மேன்கள் நல்லா மனசுல வச்சுக்கணுங்க. ஏற்கனவே அயர்லாந்து அணிகிட்ட 154 ரன்களை அடிக்க முடியாம தோத்த பிறகும் இந்திய அணி ஏன் இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியலங்க. 202 ரன்கள் அப்படிங்கிற பெரிய இலக்க நோக்கி களமிறங்கினாங்க இந்திய அணி. இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான அபிஷேக் சர்மா 10 ரன்னுக்கும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியவன்சி 13 ரன்னுக்கும் தங்களோட விக்கெட்டை இழந்தாங்க. இதன் பிறகாவது இந்திய அணி விக்கெட்டுகளை காப்பாத்தி மோசமான பந்துகளை மட்டும் அடிச்சு ஸ்கோரை உயர்த்தி இருக்கலாம். ஆனா இந்தியா அதை செய்யல. இஷான் கிஷன் 13 ரன்னுக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் 5 ரன்னுக்கும் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பெரும்பாலும் தரையோட பவுண்டரி அடிக்கிற ஷாட்டுகளை தேர்வு செஞ்சாங்க. எளிமையான பந்துகளை மட்டும் தூக்கி அடிச்சு 6களை பெற்றாங்க. ஆனா இந்திய அணி எல்லா பந்துகளையும் தூக்கி அடிக்க போய் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தாங்க. இதுக்கப்புறம் வந்த அக்சர் பட்டேலும் அதிரடியா ஆடி 10 ரன்னுக்கு அவுட் ஆக, அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்கள் ஒற்றை இலக்கத்தை கூட தாண்டலங்க. இந்தியா 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இது T20கள்ல இந்தியாவோட 2வது குறைஞ்சபட்ச ஸ்கோருங்க. அதோட 125 ரன்கள் வித்தியாசத்துல தோத்தாங்க. இந்தியா இதுவரைக்கும் T20கள்ல 100க்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்துல தோத்ததே இல்லங்க. வரும் போட்டிகள்ல இந்த பிழைகளை சரி செஞ்சு இந்தியா வெற்றி பெறுவாங்களான்னு பாப்பங்க. இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.